அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுஸ் அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டிஸ் ஃப்ரம் ஓப்பன் மார்க்கெட் பாரோயிங்ஸ் ஸ்டுட் அட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது திறந்த சந்தை கடன்களில் இருந்த தமிழகத்தின் நிலுவையில் உள்ள கடன்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தோம்னா இது மாதிரி வேல்யூஸை வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த பேப்பரில் வந்த ஒரு ஆர்டிகல் தான். தமிழ்நாடோட ஓப்பன் மார்க்கெட் பாரோயிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதா. ஓப்பன் மார்க்கெட் பாரோயிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழக அரசாங்கம் அவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டில் நமக்கு பாண்டு பத்திரங்களை வெளியிடுவாங்க. அதன் மூலியமா நமக்கு அந்த ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் அதை ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிதியை வளர்ச்சி பணிகளுக்காக பயன்படுத்திக்குவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 6,993 கோடி இருக்கு. ஸோ இதை ஆர்பிஐ அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல வெளியிட்டிருக்காங்க. ஸோ 6,993 crore அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி வேல்யூஸை வச்சு கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில். அதுவும் நியூஸ் பேப்பர்லேருந்து தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். செக்ஷன் 33(7) of the Representation of Peoples Act 1951 allows a person to contest election for the same office from two constituencies at the same time அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, செக்ஷன் 70 bars candidates from representing two constituencies in Lok Sabha or state assemblies அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழில் பார்த்தோம்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 33(7) படி ஒரு நபர் ஒரே நேரத்தில் 2 தொகுதிகளில் இருந்து ஒரே அலுவலகத்திற்கு தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கிறது. லோக்சபா மற்றும் மாநிலத்தில் 2 தொகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வேட்பாளர்களை பிரிவு 70 தடை செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டுமே கரெக்ட் தான். நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஷன் 33(7) ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டோட செக்ஷன் 33(7) என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கேண்டிடேட் 2 தொகுதியில் மட்டும்தான் போட்டி போட முடியும் அப்படிங்கிறத சொல்லுது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா ஒரு கேண்டிடேட் 4-5 தொகுதியில் போட்டி போடுவாங்க. இப்போ ஒரு கேண்டிடேட் 2 தொகுதியில் மட்டும்தான் போட்டி போட முடியும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 33(7). சரிங்களா? அடுத்தது, இதே சட்டத்தில் செக்ஷன் 70 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு கேண்டிடேட் 2 தொகுதிகளை ரெப்ரசன்ட் பண்ண முடியாது, பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது, ஏதாவது ஒன்றுல ரிசைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றது தான் நமக்கு செக்ஷன் 70. அதாவது செக்ஷன் 33(7) படி ராகுல் காந்தி அவர்களால 2 தொகுதியில் போட்டி போட முடிஞ்சது. ஆனால் செக்ஷன் 70 படி என்ன ஆகுது, ராகுல் காந்தி அவர்களால ஏதாவது ஒரு தொகுதியை தான் பிரதிநிதித்துவப்படுத்த முடிஞ்சது. அதனால தான் அவர் வயநாட்டிலேருந்து ரிசைன் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஸோ இதை பற்றி நமக்கு ஒரு எடிட்டோரியல் வந்துருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which of the following deals with the supply of critical and strategic minerals to Indian domestic market? பின்வருவனவற்றில் எது இந்திய உள்நாட்டு சந்தைக்கு முக்கியமான மற்றும் மூலோபய கனிமங்களை வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த முக்கியமான கனிமங்களை இந்தியாவுடைய மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்காகவே பிரத்யேகமாக மத்திய அரசாங்கம் ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்காங்க. அது என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, கனிஷ் விதேஷ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கனிஷ் விதேஷ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் பார்த்தோம்னா நமக்கு இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கான மினரல்ஸை இந்தியாவுக்குள்ள கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. சரியா? அடுத்தது, ஜல் வகக் ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் டு. இந்த ஜல் வகக் திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜல் வகக் அப்படின்னாலே நமக்கு தண்ணின்றது தெரியும் இல்லையா? ஸோ கார்கோ மூவ்மெண்ட் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் 1, 2 and then 16. ஓகேங்களா? கங்கா, பிரம்மபுத்திரா, அப்புறம் பரக் அப்படிங்கிற நதிகள் அங்கே இருக்கக்கூடிய நேஷனல் வாட்டர்வேஸ், இன்லேண்ட் வாட்டர்வேஸ். அதில் இந்த ட்ரேட் பண்ணணும், கார்கோ மூவ்மெண்ட் அப்படின்னா நமக்கு அந்த பொருட்களை எடுத்துகிட்டு போகணும் வரணும் அப்படிங்கிறது அந்த கார்கோ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் தொடங்கி வச்சிருக்காங்க. அதுதான் ஜல் வகக் ஸ்கீம், கார்கோ மூவ்மெண்ட் இன் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ சரக்கு இயக்கம். சரிங்களா? கடைசியாக பார்த்தோம்னா, which organization has launched a quantum computing chip called Willow அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வில்லோ என்ற குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப்பை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணது கூகுள் தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வில்லோ அப்படிங்கிறது அவங்களோட குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.